12 உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கின்றது. இன்றைய காலை நடந்த இந்த ஏறாவூர் நகரசபை தெரிவுக்கு பிற்பாடு இன்னும் நிகிதி இருப்பது 2 சபைகள் மாத்திரம்தான். ஓட்டமாவடி பிரதேச சபையும் வாகரை பிரதேச சபையும். தற்பொழுது இந்த 10 பிரதேச சபைகளிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 2 சபைகளுடைய ஆதரவை எடுத்திருக்கின்றது. அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சி 7 சபைகளுடைய ஆதரவை எடுத்திருக்கின்றது. இன்னும் மீதி இருக்கும் 2 சபைகளையும் ஓட்டமாவடி பிரதேச சபை நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவுடன் கைப்பற்றிக் கொள்ளும். அதே போல வாகர பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய ஆதரவை கைப்பற்றிக் கொள்ளும். இது இன்று ஏறாவூர் நகரசபையிலே நடந்த இந்த தெரிவுகள் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தெரிவாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் தமிழ் முஸ்லீம் இன நல்லிணக்கத்துக்காக நாங்கள் தொடர்ச்சியாக உழைச்சி கொண்டு வந்தவர் என்ற வகையிலே இன்று ஏறாவூரிலே பெரும்பான்மையாக இஸ்லாமிய சகோதரர் வாழும் ஒரு பிரதேச சபையிலே நகரசபையிலே பிரதி தவிசாளர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழர் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் பிரதி தவிசாளர் பதவி. இதிலே முக்கியமான விடயம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒருவர் தான் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய ஆசனத்தை நிபந்தனை அற்ற முறையிலே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கியிருக்கின்றோம். கடந்த வாரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் களுவாஞ்சிகுடியிலே போட்டி போட்ட பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய தனிப்பட்ட விரோதம் காரணமாக வாக்களிக்காவிட்டாலும் கூட இன்று ஏறாவூர் நகரசபையிலே ஒரு தமிழர் ஒருவர் பிரதித்தவிசாளராக வேற நகர பிதாவாக வேற நகரசபையினுடைய பிரதித்தவிசாளராக வேற வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்கள் கட்சி பேதமின்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த தெரிவை ஒரு ஆசனம் கொண்ட அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதிலே குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விடயம் தமிழரசு கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் இணைந்து ஆட்சி அமைக்கிறதை பற்றி எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கும் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை போன்றவர்கள் பலத்த விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அதே என்னுடைய ஆதரவை எடுக்க முடியாதென்றால் பலர் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதை சொல்லும் நபர்கள் தான் கடந்த முறை 2018ஆம் ஆண்டு தேர்தல் நடந்து கொண்டு வாழச்சேனை ஆராய்மதி போன்ற பிரதேச சபைகளிலே முஸ்லீம் சகோதரருடைய ஆதரவுடன் தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆட்சி அமைச்சிருக்கிறது. இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற வகையிலே கடந்த தேர்தலிலே பல முஸ்லீம் கட்சியில் இருந்தது. இம்முறை அதிகமாக ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்ததின் அடிப்படையிலே உதாரணமாக சொல்லப்போனா குச்சவெளி பிரதேச சபையிலே 60% மூதூரிலே 60% முஸ்லீம்கள் வாழும் ஒரு பிரதேச சபையிலே ஒரு தமிழர் ஒருவர் தவிசாளராக வர வாய்ப்பு இல்லாத, அதாவது சனத்தொகையின் அடிப்படையிலே வாய்ப்பு இல்லாத ஒரு பிரதேச சபையை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தமிழர் ஒருவருக்கு தந்திருக்கிறது. அந்த வகையிலே தமிழர் அதாவது யாழ் மாநகர சபையிலே ஒரு சகோதரர் முஸ்லீம் சகோதரி ஒருவரை இலங்கை தமிழரசு கட்சி மாநகர சபைக்கு முன்மொழிந்திருக்கு பார்த்தீங்க. அப்போ நாங்கள் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் தமிழ் பேசும் மக்கள் ஆள வேண்டும் என்ற வகையில் நாங்கள் இன நல்லிணக்கத்தை வளர்த்து கொண்டு போகும் பொழுது இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் ஏறாவூர் நகர சபையிலே ஒரு தமிழர் ஒருவரை சகோதரர் முஸ்லீம்கள் முன்மொழிந்த பொழுது நகர பிரதி தவிசாளராக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த 2 உறுப்பினர்களும் அதனை எதிர்த்து ஏறாவூரிலே ஒரு தமிழர் ஒருவர் பிரதித்தவிசாளராக வரக்கூடாதுன்றதுக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி இருந்தார்கள் என்றதை இந்த இடத்திலே நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தமிழ் மக்களுக்காக தாங்கள் பேசுகின்றோம், இஸ்லாமிய மக்களை வெறுத்து பேச்சுகளில் ஈடுபட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை சேர்ந்த பிள்ளையாருடைய கட்சியை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் ஏறாவூர் நகர சபையிலே முஸ்லிம்கள் ஒரு தமிழரை ஒரு ஏறாவூர் நகர சபையிலே பிரதித்தவிசாளராக முன்மொழிந்த பொழுது 2 தமிழ் சகோதரர்கள் டிஎம்பிபியை சேர்ந்தவர்கள் தமிழ் வேட்பாளர்களை சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கஜேந்திரனை எதிர்த்து யூஎம்பியிலே தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் சகோதரர் அன்வர் அவர்களை வாக்களித்திருக்கிறார்கள். இது எங்களுடைய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் தமிழர்களை நாங்கள் ஆளக்கூடிய வகையான ஒரு பாதையை முன்னெடுக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த உள்ளாட்சி சபைகளினூடாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதே போல தான் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தளவிலும் அவங்களும் இனி ஊழல் மோசடியை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லாதவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஏனென்றால் சில சபைகளிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இனி மாவட்டத்திலே ஊழலை பற்றி பேசுவது எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நிலை சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.